பிடிக்காதுங்க. அநியாயம் பிடிக்காது எனக்கு. நான் பண்ணது அநியாயம் நினச்சிங்கன்னா ஓகே, அதையும் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நிறைய மீம்ஸ் கொடுக்குறேன். என் குழந்தைங்களுக்காக தான் நான் இன்னும் உயிரோடையே இருக்கேன். எனக்கு சாரி டு சே, தப்பாக எடுத்துக்காதீங்க யாரும். நான் யாரையும் பிளாக்மெயில் பண்ணல, எதுவும் பண்ணல. எனக்கு எதாவது நடந்தாலும், இல்லை நீங்கள்லாம் அனுப்பிச்சி விட்ட கெனிஷாக்கு எதாவது நடந்தாலும் அந்த குடும்பம் மட்டும்தாங்க பொறுப்பு. எடுத்துகிட்டு போனதெல்லாம் பத்தலையா? அக்கௌண்ட்ஸோடு இருக்குது, எல்லாம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் யாரெல்லாம் என்கிட்ட இருந்து துரத்தணும்னு நினைக்கிறீங்களோ, எங்கே இருந்தாலும் கடவுள் இருக்கார். இவர் என்னுடைய எக்ஸ் கோ பிரதர், இவர் மிஸ்டர் பிரசாத். இவரும் அந்த ஃபேமிலியில் ஒரு மாப்பிள்ளையாக இருந்தவர் தான். இன்றைக்கி எனக்காக இங்கே வந்திருக்காரு. எனக்கு எப்பயோ சொல்லிட்டார் அவர், உனக்கு ஏதாவது இருந்தால் எனி டைம் கால் பண்ணு, நான் வரேன்னு. நான் இது வரைக்கும் அவருக்கு ஒரு கால் கூட பண்ணதில்லை. இது வரைக்கும் நான் எதுவும் பண்ணதில்லை. யாருக்கிட்டேயும் நான் ஹெல்ப்புன்னு போய் நின்னது கிடையாது. இன்றைக்கி எனக்காக அவர் வந்திருக்காருன்னா கோடி கோடி நன்றிகள். தேங்க்யூ. அவருக்கு தெரியும் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு. எனி டைம் நான் வந்து அதுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் எப்படின்னு அவருக்கு தெரியும். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப கொடுமைகள் நடந்திருக்குது எனக்கும் சரி, இவருக்கும் சரி. எனக்கு முன்னாடி தப்பிச்சு போனவர் அவர். அப்படி தான் நான் சொல்லுவேன். எனக்கு இதை காமெடியாக சொல்கிறதா, எமோஷ்னலாக சொல்கிறதா, எப்படி சொல்கிறேன்னு தெரில. ஒரு மனுஷன் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்பா போயிட்டாருப்பா அவர் அப்படின்னு. என்ன அவரை இருக்க வைக்கிறதுக்கு கூட்டு போய் அவர் காலில் உள்ள வச்சாங்க. அவங்களுக்காக நான் காலில் விழுந்தேன். அப்படி நான் அவங்க ஃபேமிலிக்காக நான் கூட நின்னேன். உண்டனா இல்லையா? அப்படி தான் நான் அவங்க ஃபேமிலியில் ஒரு டைவர்ஸ், 5 டைவர்ஸ் ஆல்ரெடி. அவங்க அப்படி ஆயிடக்கூடாதுன்னு நான் வந்து எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு எங்களுக்காக நான் உனக்கு கைட் பண்ணுறேன், கொஞ்சம் அந்த ஃபேமிலியில் இரு, அவங்களுக்கு நல்லா அது நடக்கட்டும், பாவம் அப்படின்னு சொல்லி நான். ஆனால் இந்த ஆளோட கட்ஸு வேற. சாரி ரவி, எனக்கு புரியுது, நீ நல்லதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன்னு புரியுது. பட் ஐ எம் சாரி, திஸ் இஸ் மை பர்சனல். என்ன வேணா பண்ணிக்கோங்கன்னு சொல்லி வெளியே போன மனுஷன் அவர். இன்னைக்கு எனக்காக வந்திருக்காரு. நான் ஒன்றும் நீ எதுவுமே சொல்ல தேவையில்லை. நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு மட்டும் எனக்காக சொல்ல. தேங்க்யூ மச். தேங்க்யூ. நான் அவரை கஷ்டப்படுத்தியிருக்க கூடாது. பட் என்னங்க, எனக்கு காசு கொடுத்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு பிடிக்காதுங்க. எனக்காக யாரோ ஒருத்தர் வந்தால் போகிறோங்க. இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. எனக்கு பிடிக்காதுங்க, அநியாயம் பிடிக்காது எனக்கு. நான் பண்ணது அநியாயம் நினச்சிங்கன்னா ஓகே, அதையும் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நிறைய மீம்ஸ் கொடுக்குறேன், இன்றைக்கி நிறைய கண்டென்ட் கொடுக்குறேன். நாங்கள் அதையும் வச்சு சைபர் புல்லிங் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். மீம்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க, நான் வேணால் பண்ணுங்க. இதுக்கு மேலெல்லாம் என்னால் சும்மா இருக்க முடியாது. நான் நினைக்கிறது தான் நான் இனிமேல் செய்வேன். ஒரு மனுஷனுடைய பிறப்பு உரிமை அது, அவன் நினைக்கிறது அவன் செய்கிறது. எனக்கு முன்னாடி யாருக்கும் டைவர்ஸ் ஆகலையா? எனக்கு 45, 50 வயசு, 60 வயசு ஆனவங்களா டைவர்ஸ் ஆகலையா? ஏன் ஃபீல்லே ஆகலையா? அதெல்லாம் எப்படி ஸ்மூத்தாக போச்சு? என்ன காசு காசு காசுன்னு காரணம். எவ்வளோ நாள் தான் டிலே பண்ணுவாங்க? இது எவ்வளோ தான் எடுத்துக்க முடியும்? எல்லா அக்கௌண்ட் என்கிட்ட இருக்குது. என்கிட்ட வேலை செஞ்ச சீனியர் அக்கௌண்டன்ட், அவங்க வச்ச ஆள் அவன் இருக்கிறான். எல்லாத்தையும் கொடுத்து நான் எப்போயோ இருக்கு என்கிட்ட. அதெல்லாம் நான் எதுவுமே யூஸ் பண்ணல இது வரைக்கும். இன்னைக்கு இவர் வந்த மாதிரி நாளைக்கு 10 பேர் வரேன்னு சொல்லியிருக்காங்க. நான் வீடியோ எல்லாம் போட மாட்டேன். ஃபுல் ப்ரூஃபோட வரேன், நான் ஃபுல் ஃபோர்ஸோட நான் வரேன். அவங்க ஃபேமிலியிலேருந்தே ஒருத்தர் எனக்கு கான்டாக்ட் பண்ணி நான் வரேன்னு சொன்னாங்க. வேண்டாம் நான் சொன்னேன். தேங்க்யூ பிரசாத், நீங்கள் வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோதாங்க நான் சொல்லணும்னு நினைக்கிறது. சார் என்னதான் தீர்வு சார்? ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்க. இதில் பிரச்சனை என்ன தீர்வு இருக்கோ இருக்கு, என்னதான் தீர்வு? தீர்வு கோர்ட்டு தாங்க சொல்லணும். நான் கோர்ட்டுக்கு நான் விண்ணப்பம் தான் வைக்க முடியும். ஒரு மனுஷன் இதுக்கு மேலே அங்கே இருக்க முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் என்ன தான் செய்ய முடியும்? எனக்கும் தெரியல, அதுதான் உண்மை. என் குழந்தைங்களுக்காக தான் நான் இன்னும் உயிரோடையே இருக்கேன். எனக்கு சாரி டு சே, தப்பாக எடுத்துக்காதீங்க யாரும். நான் யாரையும் பிளாக்மெயில் பண்ணல, எதுவும் பண்ணல. எனக்கு எதாவது நடந்தாலும், இல்லை நீங்கள்லாம் அனுப்பிச்சி விட்ட கெனிஷாக்கு எதாவது நடந்தாலும் அந்த குடும்பம் மட்டும்தாங்க பொறுப்பு. வேறு யாருமே பொறுப்பு கிடையாது. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் சாமி கும்பிட்றீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நீங்கள் சில விஷயங்கள்லாம் சொல்லணுங்க, அதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கு கூப்பிட்டேன். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு. தேங்க்யூ.
நான் சிம்பத்திக்காகலாம் இது பேசவே கிடையாது. 23 வருஷம் சிம்பத்திக்காக பேசாதவங்க இன்னைக்கு பேச மாட்டேன். குழந்தைங்க வச்சுட்டு பண்ண அது மட்டும்தான் எனக்கு வேற எதுவுமே கிடையாது. பர்த்டே அன்னைக்கு ஃபாரின் கூட்டு போறோம். எதுக்கு? ஸ்கூல் ஃபீஸ் கட்ட காசு இல்லையா, கொரியா ட்ரிப் போக காசு இருக்குது. எடுத்துட்டு போனதெல்லாம் பத்தலையா, அக்கௌண்ட்ஸோட இருக்குது, எல்லாம் இருக்கு. ஐடி ரைடு வந்தாங்க என் வீட்டில். அப்போ எல்லாம் நோட் ஆகிருக்குது, எவ்வளோ இருந்துச்சு எவ்வளோ இல்லை, வீட்டில் என்ன இருக்கு எல்லாம் இருக்குது. நான் அதுக்கப்புறம் போனேன். அவங்க ஐடி ரைடில் ஒன்றும் கிடைக்கல பெருசாக, என்ன இருக்கு எதுன்னு சொல்லிட்டு சரி பாவம் இந்த பையன்னு சொல்லி என்ன அவங்க ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாங்க. நான் அவங்கக்கிட்ட போய் நான் சொன்னேன், பொதுவாக நீங்கள் தான் எங்கள் வீடு தேடி வருவீங்க, இன்றைக்கி நான் உங்கள் வீடு தேடி வந்திருக்கேன். அப்படி தான் நான், அவ்வளோதான் நான். ஆனால் சொல்லிக்கிறேன், இது சிம்பத்தி கிடையாது, இட்ஸ் அ வார்னிங். வேண்டாம், இனிமேல் எல்லாத்தையும் நிறுத்திக்கோங்க, என்னை பேச வைக்காதீங்க இதுக்கு மேலே. என்ன போடுங்க, வீடியோ போடுங்க, என்ன ப்ரூஃப் என்ன வேணால் போடுங்க, எனக்கு கவலை கிடையாது. என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ட்ரூவாக எனக்கு ஃபேன்ஸ் அவ்வளோ இல்லைங்க எனக்கு, ஆனால் இருக்கிறவங்க எல்லாரும் ட்ரூ ஃபேன்ஸுங்க. அதாங்க நான் சம்பாரிச்சது. எடுத்துக்க சொல்லுங்க, காசு என்ன காசு சம்பாதிக்க முடியாது நல்லா. இதை யாரு சம்பாதிக்கும்? அந்த மாதிரி மனுஷனா இருந்தா எனக்கு போறோம், வேற எதுவுமே தேவையில்லை. நீங்க சொன்ன மாதிரி நான் கோர்ட்டுக்கு விண்ணப்பம் தான் சார் வைக்கணும். இதை கொஞ்சம் எவ்வளவு சீக்கிரம் முடியுங்களோ ஒரு உயிரை காப்பாற்றலாம் சார், அவ்வளவுதான் சார். நான் வேற எதுவுமே நான் சொல்ல விரும்பல. என்னுடைய ஆக்டிங் பத்தி நான் சொன்னது கிளாரிஃபை பண்ண விரும்புறேன். என்னால் இப்போதைக்கு நடிக்க முடியல, வேலை செய்ய முடியல என்னால். ஆனால் இது வரைக்கும் கமிட் ஆனதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கேன். அது எனக்கு மட்டும்தான் தெரியும். அது எல்லாத்தையும் நான் பார்த்து நான் நல்லபடியாக பண்ணிடுவேன். பட் இதுக்கப்புறம் என் டிவோர்ஸ் என்னைக்கு முடியுதோ அன்றைக்கி தான் எனக்கு ரிலீஸ், என்னோட நல்ல ரிலீஸ் அன்றைக்கி தான். அதுதான் என்னோட விடியல். அதே மாதிரி நீங்கள் யாரெல்லாம் என்கிட்ட துரத்தணும்னு நினைக்கிறீங்களோ, எங்கே இருந்தாலும் கடவுள் இருக்கார், நல்லது தான் நடக்கும், வேறு எதுவும் நடக்காது. நான் திரும்பி வரணும்னு அவர் சொன்னார்னா நான் திரும்பி வருவேன். வந்து இவ்வளோ தூரம் எனக்காக பொறுமையாக என்னுடைய கஷ்டங்களை கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இன்னும் நிறைய இருக்குது நான் சொல்கிறதுக்கு, அதை உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலை. நிறைய கஷ்டங்கள் நான் பட்டிருக்கிறேன் இந்த 14 வருஷம் நான் இருந்ததில்லை. அதை கேட்டதுக்கு, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். எப்போ கொடுத்து வச்சிருக்கோம் அப்போ. நன்றி. சொல்லுங்க மேம். முடியல சார். நான் வந்து நடிக்க மாட்டேன்னு சொல்ல வரல சார், நடிக்க முடியலன்றது தான் நான் சொல்கிறேன் சார். அதுதான் உண்மை. என்னால் காலையில் எழுந்திரிச்சு என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணி வேலைக்கு போக முடியல. அது ஒன்று தான் நான் லைஃப்பில் ஒழுங்காக செஞ்ச ஒரு விஷயமே. அதனால தான் முடியட்டேன். டிவோர்ஸ் இன்னும் ஆடியன்ஸ் என் மேலே மரியாதை வச்சுருந்தா நான் வரேன், நான் பண்ணுறேன். அவங்களுக்காக தானே எத்தனை வருஷம் நான் பண்ணிட்டு இருந்தேன். எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் தாண்டி தானே பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்னும் நிறைய நல்ல படங்கள் பண்ணுவேன். அப்படி எழுதி வச்சுருந்தா நான் பண்ணுவேன். தப்பா எடுத்துங்க. I know. It's not good to see myself in the mirror, ma'am. எனக்கு கண்ணாடியில என்னால கண்ணாடியில பார்க்க முடியலன்னா நான் எப்படி ஆடியன்ஸுக்கு என்னால அந்த சிரிச்ச முகத்தோட என்னால இருக்க முடியும்? நடிகன் தான் இருந்தாலும் அப்படிலாம் நடிக்கிற அளவுக்கு நான் கிரேட் கிடையாது. அதுல கான்ஃபிடென்ட்டா தான் இப்போ பேசுறேன். எவ்ரிதிங் இஸ் ஹேப்பன்ட் ஆல்ரெடி. ஓகே, ஸோ நீங்க கெரியர் எதுக்கு சாப்பிட்டீங்க, கெரியர் எதுக்கு ஜியோபார்டைஸ் பண்றீங்க? ஒரு டெடிகேட்டட் ஃபேன்ஸ் இருக்கா, people want to see you on screen. நான் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் என்னால் இவ்வளோ தான் அதை பற்றி நான் சொல்ல முடியும். The hurt that I am going through, okay, I can't tell it outside. That's the only reason. சிக்கலான காலகட்டத்தில் உருவாக்குனது வந்து மோகன் சார், அம்மா, ராஜா சார், அக்காக்கெல்லாம் நிறைய பங்கு. அவங்களோட ஆதரவு உதவி கேட்கலாம். அவங்கள்ட்ட நீங்க விளையிருக்கீங்க. இந்த இதை பார்த்துட்டு எங்கள் அம்மாவும் அப்பாவும் எனக்காக ஒரு வீடியோ போட்டால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா அவங்க போடுவாங்களான்னு தெரியல. ஏன்னா அவங்க முன்னாடியே சொன்னாங்க, எதுக்குடா உனக்கு இவ்வளோ படித்து சொல்கிறேன். கேட்கல நான், அதனால் நான் போய் அவங்கள கேட்க முடியாது.
அது நியாயமும் இல்லை. ரவி சார், நீங்க இது வரைக்கும் கமிட் பண்ணிட்டு இருந்த படங்களை வந்து ஸ்கிரீன்ஸ், இனிமேல் ஃப்ரெஷ் ப்ராஜெக்ட்ஸ் தான் நீங்க எக்ஸெப்ட் பண்ணிக்க மாட்டீங்க ஃபார் தி டைம் பீயிங், அதானே? ஆமாம் சார். அது நான் யாருக்கும் என்னால் கஷ்டம் வர்ற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன் சார். அவ்வளோ என்னால் சொல்ல முடியும். அப்படியே நான் பணம் வாங்கியிருந்தாலும் திருப்பி கொடுக்குற அளவுக்கு நான் பண்ணிட்டு தான் நான் போவேன். அதனால டோன்ட் வரி, என்னால் யாருமே பாதிக்கப்பட மாட்டாங்க. என்னுடைய போட்டோம் அது. தேங்க்யூ. அப்பா அம்மாவோட பேசிட்டு தாங்க இருக்கேன். வேறு யார் இருக்காரு? தேங்க்யூ. Thank you so much. தேங்க்யூ. ஹலோ. கிடையாது. சார்